காங்கிரஸ் கட்சி கூட சங்கரலிங்கனாரை ஆதரிக்காத பொழுது விருதுநகர் மைதானத்திலே அவர் உண்ணாவிரதம் இருந்த அந்த பந்தலை பிரித்து எறிந்த பொழுது வெறும் பந்தல் காலல் அல்ல, 4 புறமும் தடிக்கம்புகளோடு சங்கரலிங்கனாருடைய உண்ணாவிரதத்துக்கு பாதுகாப்பு கொடுத்தவர்கள் கம்யூனிஸ்டுகள். எங்களுக்கு எவனும் கிளாஸ் எடுக்க வேண்டிய தாய்மொழி பற்றுனா என்னன்னு தெரியுமா, தமிழ்நாடுனா என்னன்னு தெரியுமா அப்படின்னு. அதனாலதான் சங்கரலிங்கனார் உண்மையிலேயே உண்ணா நோன்பு இருந்து உயிர் நீத்த பொழுது என்னுடைய உடலை கம்யூனிஸ்டுகளிடம் ஒப்படைத்து விடுங்கள் என்று உயில் எழுதி வைத்து விட்டு போனார் என்று சொன்னால் இன்றைக்கு தமிழ்நாடு என்கிற பெயர் இருக்கிறது. அதற்கான அரசு உத்தரவிலே கையெழுத்திட்ட அண்ணாவினுடைய சேவை எவ்வளவு முக்கியமானதோ அதை விட ஒருபடி மேலானது கம்யூனிஸ்டுகளுடைய சேவை என்பதை மறந்துவிடக் கூடாது. ஏனென்றால் மொழி வழி மாநிலம் என்கிற முழக்கத்தை முதலில் சுதந்திர போராட்ட காலத்திலேயே முன்வைத்தவர்கள் கம்யூனிஸ்டுகள்.